அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய். உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக. குரு அருள் திரு அருள் ஆகட்டும். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவவீரர்கள் அருள் துணை வரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே. வேலும் மயிலும் சேவலும் துணை. எனக்கு என யாவும் என தொடங்கும் திருத்தணிகை திருப்புகழ். எனக்கு என்றே யாவும் எல்லாமும் படைத்திட சேகரிக்க பொருளை படைத்திட வேண்டி நாளும் நாள்தோறும் இளைப்பொடு நான் களைத்து போய் அதனால் இளைத்து காலமாக ஓய்ச்சலில்லாமல் காலக்கணக்கில் ஓயாமல் எடுத்திடு. இவ்வாறு மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்திடு. காயம்தனை தேகம்தனை கொடு நீ கொடுத்து மாயும் பிறகு என்னை இறக்க வைத்து. இவ்வாறு கடற்கரையில் உள்ள மணலின் எண்ணிக்கையை விட அதிகமான பிறப்புகள் நம்மை எடுக்க வைத்து உடலையும் கொடுத்து மீண்டும் மீண்டும் பிறத்தல் இறத்தல் இப்படியே இருக்கும் நிலையில் இலச்சை இல்லாது வெட்கம் இல்லாமல் ஒரு வீட்டிற்கு நாம் தொடர்ந்து விருந்தினராக செல்லும் பொழுது நமக்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கும். என்னடா மீண்டும் மீண்டும் இங்கு சென்று வந்து கொண்டே இருக்கிறோம் என்று. அவ்வாறு இந்த உலகத்திற்கு ஒரு விருந்தாளி போல் நாம் மீண்டும் மீண்டும் வந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதனால் அவருக்கே வெட்கம் இலச்சை இல்லாது என் பவம். இவ்வாறு பவம் என்றால் பிறப்பு. இவ்வாறு மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கும் நிலை மாற பிறவாமை வரம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? உனை பல நாளும் உனை பல காலமாக திருப்புகழாலும் உன் புகழை ஓதும் திருப்புகழாலும் இன்னும் பல செய்யுள்கள் கவிதைகள் என இசை கவிதை என பலவாறாக உரைத்திடுவார். உன் புகழை உரைத்திடும் அடியார்கள் பக்தர்கள் தங்குகின்ற உளி இடம் இருப்பிடம் மேவி அங்கு சென்று அவர்களோடு விரும்பி ஒருங்கிணைந்து இருந்து உணர்த்திய போதம். அவர்கள் எனக்கு உணர்த்திய போதனைகள் அறிவுரைகளை தன்னை பிரியாது நான் பிரியாமல் இருந்து அதை மனதில் ஏற்றி ஒளி பொருந்திய பொருந்திய சரண் உன்னுடைய திருவடிகள் பாதங்களை நானும் தொழுவேனோ நானும் தொழ வேண்டும் முருகா. இவ்வாறு கேள்வியாக கேட்டால் நானும் அவ்வாறு செய்ய வேண்டும், எனக்கும் அந்த வரத்தை கொடு, என் நிலை மாற என்று. அபிராமி அந்தாதியிலும் இவ்வாறே இந்த பிறப்பு அற்ற நிலையை அடைவதற்கு என்பது எல்லா செயலிலும் உள்ளது. ஆனால் இந்த அடியார்களோடு இருக்கும் அருளை எனக்கு கொடு, அவர்களோடு சேர்ந்து நான் உய்வு பெற வேண்டும். எனக்கு என்று எதுவும் தெரியாவிட்டாலும் இவ்வாறு திருப்புகழ் பாடும் பக்தர்களோடு இருந்து நான் உய்வடைய வேண்டும் என்று கேட்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள திருக்குறுக்கை என்ற சிவன் கோவில். மூலவர் வீரட்டேஸ்வரர் ஞானாம்பிகை ஆவார்கள். இங்கு காமதகனம் நடந்ததாக வரலாறு உள்ளது. காமதகனம் செய்த இடம் விபூதி குட்டை என்ற பெயரில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த குட்டையில் எங்கு மண் எடுத்தாலும் தோண்ட மணலுக்கு பதில் சாம்பல் விபூதி கிடைக்கிறது. இந்த கோவிலை சுற்றியுள்ள மற்ற பகுதிகள் களிமண் நிறைந்ததாக உள்ளது. மாசி மாத பௌர்ணமி மகம் தினத்தில் காமதகனம் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வீரட்டேஸ்வரர் கோவில் அஷ்டபைரவர் கோவில்களில் ஒன்றாகும். இந்த சிவன் அம்பிகையை வணங்கி வந்தால் காலத்தில் திருமணம் நடைபெறுதல், குழந்தை பேறு மற்றும் குடும்ப ஒற்றுமை, பிரியும் நிலையில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். வினை திறமோடு தான் செய்யும் தொழிலில் வேலையில் திறமையோடு அந்நாளில் எதிர்த்திடும் வீரன் சிவபெருமானுக்கு நேராக நின்று தனது வீரத்தை காட்டும் மன்மதன். பொதுவாக நாம் கடவுள் வழிபாடு செய்யும் பொழுதும் இறைவனை நேருக்கு நேர் நாம் நின்று வழிபடக்கூடாது. ஒரு புறமாக நின்று பக்கவாட்டில் நின்றுதான் இறைவனை வழிபடுவோம்.
நேராக நிற்பவர்கள், எதிர்த்து நிற்பவர்கள் மட்டுமே, சம்ஹாரம் செய்யப்படுபவர்கள் மட்டுமே எதிர்த்து நேராக நிற்பார்கள். ஆனால் மன்மதன் தன் வேலையின் காரணமாக இந்த உலகில் புது உயிர்கள் தோன்றாமலும், சிவபெருமான் தான் ஒரு சூனிய நிலையில் அவர் மிகுந்த தவத்தில் இருந்ததால் எல்லா தேவர்களும் இந்த உலகம் புத்துயிர் பெற்று வாழ மன்மதனை வேண்டினார்கள். சிவபெருமானின் தவம் கலைந்து அவர் விழித்து காதல் வயப்பட்டால் மட்டுமே இந்த உலகம் தழைத்து ஓங்கும் என்பதால். அதனால் அனைவரது வேண்டுதல்களுக்கு இணங்க தன் திறமை மேல் நம்பிக்கை கொண்டு அவன் சிவனுக்கு நேராக நின்று தன்னிடம் இருந்த 5 கணைகள் உள்ள அம்பினால் அந்த கரும்பு வில்லை வைத்து அவன் கணை தொடுக்கிறான். ஆனால் சிவபெருமான் அந்த அம்பு பட்டு கண் விழித்த பொழுது அவரது நெற்றிக்கண் திறந்ததால் அதிலிருந்து வந்த தீப்பொறிகளால் அவன் சாம்பலாக பஸ்பமாக ஆனான். ஆனால் அதற்கு பின்பு எப்படி உலகம் தழைக்கும்? அதனாலும் ரதி தேவியின், மன்மதனின் மனைவியின் வேண்டுதலாலும் மீண்டும் சிவபெருமான் உயிர்ப்பித்து கொடுக்கிறார் அவளது கணவனை. ஆனால் இதை போன்று இயற்கைக்கு முரணாக ஒருவரை உயிர்ப்பிக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான செயல்களை இறைவன் செய்யும் பொழுது அதில் ஏதாவது ஒன்றை வைத்துதான் அவர் கொடுப்பார். அதனால் ரதியிடம் மன்மதன் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான், உனது கண்ணுக்கு மட்டுமே தெரிவான் என்று கூறுகிறார். அதனால் மன்மதனை உருவமற்றவன், அனங்கன் என்று கூறும் வழக்கம் உள்ளது. ரதிதேவி மன்மதனுடன் இணைந்து மிக மகிழ்ச்சி அடைகிறாள். காமதகனம் என்ற நிகழ்வு மாசி மாத மகம் பௌர்ணமி தினத்திலும், மன்மதனை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நிகழ்வு பங்குனி உத்திரத்திலும் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரம் பொழுது மன்மதன் உயிர்ப்பித்து மீண்டும் வந்து ரதியுடன் இணைகிறான். பல தெய்வங்களுக்கும் திருமண நாளாகவும் ரதி மன்மதனின் திருமண நாளாகவும் அன்று அமைகிறது. கொன்றவன் சிவபெருமான் அந்த மன்மதனை வெந்து விழுமாறு செய்தார். கொடிய காதலினால் சில கொடிய செயல்களை செய்ய தூண்டும் அளவு மனிதர்களை ஆக்கும் வேள் காதலின் இளவரசனாகிய மன்னனாகிய மன்மதனை கொன்றவன் சிவபெருமான். ஆனால் ரதி தேவியின் விருப்பத்திற்கு இணங்க மீண்டும் அவளை உயிர்ப்பித்தான். அப்படிப்பட்ட சிவன் முருகப்பெருமானிடம் நீயே விளப்பு என இனி பிரணவ பொருளை நீயே விளக்குவாயாக, கூறுவாயாக, முருகா நீ விளப்பு என்று கூறினார். மேல் என்று இடக்கு, தானே மேலானவன் என்று இடக்கு ஆகி பிறருடன் முரண்பட்டு இருந்த அயனாரும் பிரம்மதேவனும் விருப்பு உற அவர் மனம் மாறி முருகப்பெருமான் மீது விருப்பப்படவும் அவர் செய்யும் உபதேசத்தின் மீது விருப்பப்படவும் அடக்கமாக அதை கேட்கவும் வேதத்தின் பொருளை கூறியவனே, புகழ், தஞ்சம், புகலிடம், இவ்வாறு தேவர்களுக்கும் சிவன் உள்ளிட்ட அனைவருக்கும் புகலிடமாகவும் இருந்தவனே, புகழ்வோனே, உபதேசம் செய்தவனே, சினத்தோடு கோபத்தோடு சூரன் தன்னை கொடுவேலின் கொடுமையான உக்கிரமான செயல்களை செய்யவும் தயாராக இருக்கும் அந்த வேலின் தன்மை சிரத்தினை மாறும் சூரபத்மனின் சிரத்தினை அறுத்த தூக்கி வீசிய மாற்றும் தன்மையுடைய முருகோனே, திணைப்புணத்தில் மேவும் விரும்பி அங்கு அமர்ந்துள்ள குறக்கொடி வள்ளியம்மையோடும் திருத்தணிகை மலை மேவும் விரும்பி அமர்ந்துள்ள வாழ்ந்த பெருமாளே, முருக பெருமாளே. பாடலின் கருத்து: மன்மதன் தன்னுடைய தொழிலில் வேலையில் திறமையுடன் அந்நாளில் அம்புகள் எய்த பொழுது அந்த வீரனாகிய
கொடிய செயல்களை செய்யும் மயக்கத்தில் உயிர்களை ஆழ்த்தும் அவனை எரித்த சிவபெருமானே, முருகா, நீ பிரணவப் பொருளை கூறுவாயாக என்று கேட்க, நானே மேலானவன் தான் என்று முரண்பட்ட பிரம்மதேவனும் பின்பு விரும்பி மகிழ வேதப் பொருளை உபதேசித்தவரே, கோபத்துடன் உக்கிரமான வேலை கொண்டு சூரபத்மனுடைய தலையினை தள்ளி கிள்ளி ஒதுக்கிய முருகக் கடவுளே, திணைப்புணத்தில் வசித்த வள்ளியம்மையுடன் திருத்தணிகை மலை மீது எழுந்தருளியுள்ள பெருமையில் மிகுந்தவரே, எனக்கு என்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி நாள்தோறும் இளைப்பு உண்டாகுமாறு உழைத்து உழைத்து காலக்கணக்கில் ஓய்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் உடல்களை எடுத்து பிறந்து கொண்டுள்ள, இப்படியே வெட்கம் இல்லாமல் பிறந்து கொண்டுள்ளேன். என்னுடைய வெட்கம் அழிய என் பிறப்பு அற உன்னை பல நாளும் திருப்புகழ் ஓதி புகழ்கின்ற அடியார்கள் தங்குகின்ற இடத்திற்கு சென்று அந்த அடியார்கள் உணர்த்திய ஞான வாசகங்களை கடைப்பிடித்து அதனின் இருந்து விலகாமல் பிறழாமல் ஒளி வீசும் அழகிய திருவடியை அடியேன் தொழும் பாக்கியம் உண்டாகுமோ? உண்டாக வேண்டும். அதை நீ எனக்கு தருவாயாக. பாடல். எனக்கு என யாவும் படைத்திட நாளும் இளைப்பொடு காலம் தனில் ஓயா எடுத்திடு காயம் தனை கொடு மாயும் இலச்சை இலாது என் பவம் மாற உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தங்கு உளி மேவி உணர்த்திய போதம் தனை பிரியாது ஒன் பொலச் சரண் நானும் தொழுவேனோ. வினை திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் விழ கொடு வேல் கொன்றவன் நீயே. விலப்பு என மேல் என்று இடக்கு அயனாரும் விருப்பு உற வேதம் புகழ்வோனே, சினத்தொடு சூரன் தனை கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே, திணைப்புணம் மேவும் குறக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே. நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சூழட்டும். விஜயகந்தன் தருவான் எதிர்காலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீராம ஜெயம். ஹனுமனுக்கு வெற்றி. சகல காரிய ஜெயப்பிரதே. ஜெய ஜெய. நன்றி. வணக்கம்.